இந்த குரல் உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் விதியின் கதவை உன் அன்னை நான் தட்டிவிட்டேன் என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காகவே ஓடி வந்திருக்கிறேன். உன் மடியில் விழுந்து கிடக்கும் கவலைகளை நான் ஏந்திக் கொள்ளவும், உன் கலக்கத்தை தீர்க்கவும் உன் அன்னை நான் இதோ உன் முன்னே விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறேன். உன் ஜாதகத்தில் கட்டங்கள் எப்படி இருந்தாலும், உன் தலையெழுத்தில் கஷ்டங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை அழித்துவிட்டு புதிய சரித்திரத்தை எழுத உன் தாய் நான் வந்துவிட்டேன். இதுவரை நீ பட்ட அவமானங்களும் ஊரறியாமல் நீ சிந்திய கண்ணீரும் எனக்கு தெரியும். இந்த உலகில் உன்னை நீயே புரிந்து கொள்வதை விட உன் ஆத்மாவோடு கலந்திருக்கும் உன் வாராகிக்கு உன்னை பற்றி அணு அணுவாக தெரியும். நீ யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக பூட்டி வைத்திருக்கும் வேதனையும், நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் நீ கதறிய அழுகையும் இந்த வாராகிக்கு அத்தனையுமே தெரியும் என் செல்லமே. இப்போது உனக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியான உறக்கம் இல்லை என்பதை நான் அறிவேன். படுத்தால் மனதுக்குள் ஏதோ இனம் புரியாத பயம். திடீரென்று தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்து எதையோ பறிகொடுத்தது போல தவிக்கிறாய். வாழ்க்கையில் நமக்கான விடிவு காலம் எப்போது வரும்? எல்லாரும் கண்ணெதிரே முன்னேறுகிறார்களே, நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் என்று நீ ஏக்கத்தோடு கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் என் காதில் பேரிடியாக ஒலிக்கிறது. ஒரு செயலை தொடங்கினால் அதில் முட்டுக்கட்களை வருகிறது. கஷ்டப்பட்டு போராடி ஒரு வெற்றியை தொட்டாலும் அது கையில் தங்காமல் கற்பூரமாக கரைந்து போகிறது என்று நீ நிலை குலைந்து நிற்பது எனக்கு தெரியும். செய்யாத தவறுக்காக உன்மேல் பழி விழுந்தபோது நீ துடித்த துடிப்பை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த துரோகத்தின் வடுக்கள் இன்னும் உன் நெஞ்சில் ஆறாமல் இருப்பதை நான் அறிவேன். யாராவது உன்னை பார்த்தால் உன்னை பற்றி ஏதோ ஏளனமாக நினைக்கிறார்களோ என்று உன் மனது கிடந்து அடித்துக் கொள்கிறது. ஆனால் இனி அந்த பயம் உனக்கு தேவையில்லை. உன் கஷ்டங்களை எல்லாம் உன் கையில் இருக்கும் உலக்கையால் இப்போதே அடித்து சுக்குநூறாக நொறுக்குகிறேன். இனி உன் வாழ்க்கையை என் கலப்பையால உழுது அங்கு அதிர்ஷ்டமும் நிம்மதியும் விளையும்படி செழிக்க வைப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உனக்கு துரோகம் செய்தவர்கள் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடுவார்கள். அவர்கள் இனி உன் நிழலை கூட தீண்ட முடியாது. இனி யார் உன்னோடு இருப்பார்கள், யார் உன்னை விட்டு பிரிவார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாதே. எவர் மீதும் எதிர்பார்ப்பு வைக்காமல் உன் கடமையை மட்டும் செய். உன்னை சுற்றி ஒரு மகா பாதுகாப்பு கோட்டையை நான் கட்டுகிறேன். உன் தாய் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை தொட்டுவிடக்கூட பார்க்க முடியாது. உன் மனதில் இருக்கும் ஆழமான ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன்னை மட்டமாக பார்த்தவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக உயர்ந்து வாழ்ந்து காட்டும் நேரம் இப்போதே தொடங்கிவிட்டது என் அன்பு மகனே, மகளே. இதுவரை நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பதை இந்த தாய் அறிவேன். ஒவ்வொரு அடியையும் நீ இரத்தமும் கண்ணீருமாக எடுத்து வைத்தாய். தெய்வமே உனக்கு இத்தனை சோதனைகள் தருகிறதே என்று நீ கதறிய போதெல்லாம் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆனால் ஒரு பாறையை செதுக்கினால்தான் அது சிலையாக மாறும். அதேபோல உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகவே இந்த சின்ன சின்ன சோதனைகளை நான் அனுமதித்தேன். இப்போது உன்னை பக்குவப்படுத்திவிட்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போவது வெற்றியின் தென்றல் காற்றுத்தான். உன் கையில் இருக்கும் பணத்தடை, மனத்தடை, காரியத்தடை என அனைத்தையும் என் காலால் மிதித்து துவம்சம் செய்கிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு நடுங்கும் நிலை வரும்.
உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன் முன்னேற்றத்தை கண்டு வாயடித்து போவார்கள். இந்த வாராகி அம்மன் சொல்கிறேன் கேள். இனி உன் வீட்டில் வறுமைக்கு இடமில்லை, உன் உள்ளத்தில் கவலைக்கு இடமில்லை. நீ எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் என் பாதுகாப்பான கை உனக்கு துணையாக இருக்கும். நம்மால் இது முடியுமா என்ற சந்தேகத்தை அடியோடு கிள்ளி எறிந்துவிடு. இந்த தாய் உனக்கு தரும் மன வலிமையே உனக்கு மிக பெரிய ஆயுதம். உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் குடும்பத்தின் நிம்மதி என அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை பற்றிக்கொள். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு வேண்டிய அதிர்ஷ்டமும் செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும். நீ தனி ஆள் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சக்தி, உன் அன்னை வாராகி நின்று கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு விலை மதிப்பற்றவை. அவற்றை வீணாக விடமாட்டேன். உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அநீதிக்கும் காலம் பதில் சொல்லும். உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த நொடியே பலிக்கத் தொடங்கும். உன் உடல்நலக் குறைபாடுகள் நீங்கும். உன் உள்ளத்தில் புது தெம்பு பிறக்கும். எதை கண்டும் அஞ்சாதே, எதை பற்றியும் குழம்பாதே. இது உன்னுடைய காலம். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன். இந்த வாராகி அம்மன் உன் கூடவே இருக்கிறேன் என்பதற்கு பல அடையாளங்களை நான் உனக்கு காட்டுவேன். உன் கனவில் வருவேன், உன் நினைவில் வருவேன், உன் செயலில் வெற்றியாக தெரிவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு 100 மடங்கு பலனை நான் உனக்கு தருவேன். உன் வீட்டின் கதவுகள் இனி மகிழ்ச்சியாக மட்டுமே திறக்கும். உனது சுற்றமும் நட்பும் உன்னை போற்றும் அளவுக்கு நீ உயர்வாய். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் சக்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் இருளும் இடமில்லை. எங்கும் ஒளியும் வெற்றியும் மட்டுமே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் இன்னும் சில கவலைகள் ஓடிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அம்மா, நான் இழந்த செல்வங்களும் மரியாதையும் மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்குகிறாய் என் தங்கமே. இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு தருவதுதான் இந்த தாயின் வேலை. உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டவையெல்லாம் உனக்கு தகுதியற்றவை என்று நினைத்துக்கொள். இப்போது நான் உனக்கு தரப்போவது யாராலும் பறிக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தான். உன் வாழ்க்கை படகை நான் துடுப்பு பிடித்து வழிநடத்துகிறேன். புயல் வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, உன் படகு கவிழாது. உன் உறவுகளுக்குள் இருந்த கசப்புக்கள் நீங்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அருமையை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். யாரை உள்ளே சேர்க்க வேண்டும், யாரை வெளியே நிறுத்த வேண்டும் என்ற தெளிவை நான் உனக்கு தருவேன். உன் புத்தி கூர்மையடையும், உன் பேச்சு இனிமையாகும். நீ பேசும் சொற்கள் மற்றவர்களுக்கு பிடிக்கும் விதமாக நான் மாற்றுவேன். தொழில் செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த போட்டிகள் ஒளியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். விவசாயம் செழிக்கும். உன் கைகளால் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும். வாராகி அம்மன் நான் உன் கையில் இருக்கும் உலக்கையை ஏந்தி நிற்கிறேன். உன் கவலைகளை தவிடுபொடியாக்குவேன். என் கலப்பையை ஏந்தி உன் வாழ்க்கை பாதையை சீர் செய்வேன். அதில் நான் வெற்றி எனும் விதையை தூவுகிறேன். அது வளர்ந்து உனக்கு நிழல் தரும், கனி தரும். நீ எதற்கும் ஏங்க வேண்டிய அவசியமில்லை. அம்மா என்று ஒருமுறை கூப்பிட்டால் போதும், நான் உன் பின்னால் நிழலாய் வந்து நிற்பேன். உன் பயத்தை போக்கி உன் மனக்கோட்டையை உயர்த்திப்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இதுவரை கஷ்டப்பட்டதெல்லாம் இதற்காகத்தானா என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன் உயர்வு இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். மங்கள ஒலிகள் உன் வீட்டில் கேட்கும். உன் அன்னை நான் உன் வீட்டு வாசலில் காவல் நிற்கிறேன்.
எந்த தீய கண்ணும் உன் குடும்பத்தின் மீது படாது. இந்த வாராகியின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நிலவு தன் ஒளியை இழந்தாலும் சூரியன் தன் வெப்பத்தை இழந்தாலும் இந்த தாயின் வாக்கு மாறாது. உன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவுகளில் நான் கூடவே இருந்து வழிகாட்டுவேன். உன் கஷ்டகாலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ அழக்கூடாது, சிரிக்க வேண்டும். உன் சிரிப்பில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் அருளாசி எப்போதும் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் சில இரவுகள் நீ தூங்காமல் அழுது தீர்த்தது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்ட ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் துடித்தது. ஆனால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது புண்ணிய பலன்களை மட்டுமே. உன் கைகளில் சேமிப்பு உயரும். கடன் தொல்லைகள் அடியோடு நீங்கும். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகி போவார்கள். இந்த வாராகி அம்மன் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு மன நிம்மதி. எத்தனையோ கோடி பணம் இருந்தாலும் வராத நிம்மதி என் ஆசியால் உனக்கு கிடைக்கும். உன் இரவு தூக்கம் இனிமையாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியோடு எழுவாய். உன் முகம் பொலிவு பெறும். உன் தேகம் ஆரோக்கியமாகும். மருத்துவ செலவுகள் குறையும். உன் வீட்டில் இருக்கும் தெய்வ சக்தி பெருகும். என் தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். நீ செய்யும் தர்மங்கள், நீ காட்டும் அன்பு, உன் பொறுமை, இவை அனைத்திற்கும் நான் பலன் தருவேன். நல்லவர்களுக்கு காலம் இல்லையே என்று நீ இனி சொல்ல மாட்டாய். நல்லவர்களுக்கு துணை புரிய வாராகி அன்னை இருக்கிறாள் என்று ஊர் சொல்லும் அளவுக்கு உன்னை உயர்த்துவேன். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் உறுதி. உன் வாழ்க்கை பயணம் இனி இனிமையாக அமையும். தடைகள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். எதை கண்டும் பின்வாங்காதே. உன் அன்னை நான் முன்னால் நடந்து உனக்கு பாதையை சரி செய்வேன். நீ என் பின்னால் நம்பிக்கையோடு வா. உன் வெற்றி நிச்சயம். உன் வாழ்வு வளம் பெறும். என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் வாராகி தாய் நான் எந்நேரமும் உன்னுடன் இருக்கிறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். உன் கையில் இருக்கும் அதிர்ஷ்ட ரேகைகள் இப்போது சிவக்கப் போகின்றன. நீ தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் உனக்கு முன்னால் கவசமாக என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வாராகி தாய் சொல்லும் இந்த வாக்கை கேட்க உனக்கு எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த தடைகளையெல்லாம் மீறி நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அமைய போகிறது என்றுதான் அர்த்தம். யாருடைய தலையெழுத்து மாறப்போகிறதோ, யாரை நோக்கி பெரும் செல்வம் வரப்போகிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாராகி அம்மனின் நேரடி வாக்கை கேட்க முடியும். இப்போது என் பேச்சை நீ கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலம் உனக்கு ராஜயோகமான காலம் பிறந்துவிட்டது என்பதை நான் உறுதி செய்கிறேன். என் செல்லமே, இத்தனை நாளாக நீ பட்ட வேதனைகளும் சிந்திய கண்ணீரும் வீணென்று நீ நினைக்காதே. உன்னை போன்ற ஒரு நல்ல மனது கொண்ட பிள்ளை என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இனி எனக்கு விடிவு காலம் இல்லையா என்று நினைத்து வருந்தியதுதான் உன் தாய். எனக்கு வருத்தமாக இருக்கிறது. உன் எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமானது என்பது உன் அன்னை எனக்கு தெரியும். இதுவரை நடந்த சோதனைகளை வைத்து உன் வாழ்க்கையை நீயே தப்பாக எடை போட்டுவிட்டாய். இனி அந்த பயம் உனக்கு தேவையில்லை. இதோ உன் முன்னால் வந்து நிற்கும் உன் வாராகி தாய் சொல்கிறேன். உன் கஷ்டமான சூழ்நிலையை நான் மொத்தமாக மாற்றப் போகிறேன். அதற்காகத்தான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். இனி உன் கவலைகளை பற்றி நீ யோசிக்காதே. உன் பாரத்தை என் தோளில் இறக்கி வைத்துவிடு. உன் வாழ்க்கையில் உனக்கு தொல்லை கொடுக்கும் எதிரிகளையும் உன்னை வாட்டும் வறுமையையும் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடு பொடியாக்குவேன். எதற்கும் கலங்காதே. உன் வாழ்க்கை எனும் நிலத்தை என் கலப்பையால் உழுது அதில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நான் விதைப்பேன்.
உன் குடும்பம் செழிக்கப் போகிறது. உன் கையில் பணம் புரளப் போகிறது. இது உன் வாராகி அம்மன் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. என் கைகள் உன்னை பாதுகாக்க பிடித்து கொண்டுள்ளன. நீ எதற்கும் அஞ்சாமல் உன் வேலைகளை கவனி. உன் வெற்றியை நான் பார்த்து கொள்கிறேன். உன் அன்னை நான் இருக்கும்போது உனக்கு குறையேது. நிம்மதியாக இரு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்திக் கொண்டுதானே இருக்கின்றாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டு வந்திருக்கிறேன். நான் இன்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே, நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய் உரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயே நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணிவிடாதே என் தங்கமே. அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேனே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்துக்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதகமானது எல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பது இல்லை. யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவது இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாயல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றதல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய், உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதுக்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும். உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சுருக்கங்களாகவும் சறுக்கல்களாகவும் தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்கவே துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து விடும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்துக்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நாம் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளை நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவனுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலையாறுதலாக இருக்கும்.
அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்ததுதான் மீண்டு வந்திருக்கிறாய். நீ அதை ஒருமுறை நினைத்துப்பார். எப்பேற்பட்ட படுகுழியில் எல்லாம் விழுந்தெழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே, இந்த குண்டுக்குள் விழுந்தால் நாம் எழுந்திருந்து விடுவோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறிதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமாக இருக்கின்ற இடத்துக்குள் நம்மால் நிச்சயமாக நடந்து வெளியில் வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையை நீ கைவிடாதே. என் பிள்ளை, உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா என்று உனக்கு சொல்லுகின்றேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன என் தங்கமே? அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதை முதலில் நீ புரிந்துகொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா, என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா? என் தங்கமே, நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றையெல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல. அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் நான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள். தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே ஈடேறப் போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மன மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதை நீ புரிந்துகொள். உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை, கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்திலிருந்து கிடைக்கும். உன் கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீர் துணிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்துவிட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்துவிட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்துவிடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்கு தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. இனிவரும் காலம் உனக்கு வசந்தமாக அமையும். சோதனைகளை கண்டு சோர்ந்து விடாதே. உன் பின்னால் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறவாதே. இந்த வாராகி வாக்கினை முழுமையாக நம்பும் பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்டதை விட மேலான ஒன்றை நான் தருவேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும். பயப்படாதே, உன் அம்மா நான் இருக்கின்றேன். சர்வ மங்கள மாங்கல்யே மே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரையபகவே கௌரி நாராயணி நமஸ்துதே. எல்லாம் நன்மையாக நடக்கும். மன நிம்மதியோடு செல். என் ஆசிகள் உனக்கு என்றும் உண்டு.